தமிழக மக்களுக்கு வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்குமா? இது டெபாசிட் கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இது பற்றிய உண்மை தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் ஆகிய இரண்டு கட்சிகளுமே திமுக அதிமுக ஆகிய ஒரு பெரிய கட்சிகளுக்கு வாளாகவே இருந்து வந்திருக்கின்றன. இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மிகப்பெரிய வரலாறாகவே தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு கட்சிக்கு பின்னால் சென்று ஒரு 10 சீட்டு 20 சீட்டு 30 சீட்டு என்று வாங்கிக் கொள்வதையே இவர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இப்போது இவர்கள் எந்த கட்சிக்கு வாளாக போவது? திமுகவிற்கா, ஓபிஎஸ் அணிக்கா, டிடிவி தினகரனுக்கா, ஜே தீபாவிற்கா, யாருடன் கூட்டணி வைத்துக் கொண்டு எந்த அணியுடன் சேர்ந்து நாம் வாளாக இருப்பது? இதுதான் இப்போது இவர்களுடைய பெரிய குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தினுடையதான் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டு தனித்து போட்டியை சந்திக்கிறது. இந்த சிபிஎம் கட்சிக்கு இந்த இடைத்தேர்தலில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் கிடைக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் மிக பெரும் ஆதரவெல்லாம் சிபிஎம் கட்சிக்கு ஒன்றும் இங்கே இல்லை. இங்கே திமுக, ஜே தீபா, அதிமுகவின் 2 அணிகள், டிஎம்டிகே போன்ற கட்சிகள் போட்டியிடுகின்றன. என்றாலும் இங்கே மிக பெரும் சக்தியாக சிபிஎம்மால் உருவாகி இருக்கவில்லை என்பதுதான் இங்கே உண்மை. சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இங்கே டெபாசிட் கிடைக்குமா என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கிடைக்குமா, டெபாசிட் கிடைக்காதா பார்ப்போம் வரும் 12ஆம் தேதி. நன்றி.